இந்தி திரையுலகின் மூத்த நடிகர் தர்மேந்திரா காலமானார். 89 வயதான அவர் இந்திய நேரப்படி நண்பகல் 1 மணி அளவில் இறந்தார். கடந்த 60 ஆண்டு காலம் இந்தி திரையுலகில் முக்கிய நடிகராக விளங்கி வந்துள்ளார். திரையுலகில் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ள தர்மேந்திரா பல உயரிய விருதுகளையும் வென்றுள்ளார். அவரது மரணத்திற்கு இருதய நோய் காரணம் என கூறப்படுகிறது. 1960ஆம் ஆண்டு தில் தெரா ஹம்பி திரைப்படத்தில் நடிக்க தொடங்கிய தர்மேந்திரா ஷோலே, சுப்கே சுப்கே அன்கேன், பிரத்திக்யா, யாடும் கி பராத், சீதா और கீதா, சத்யம் போன்ற பிரபலமான படங்களில் சிறந்த நடிப்பை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். செயற்கை சுவாச கருவியின் உதவியோடு அவர் சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. தர்மேந்திராவின் மறைவினால் இந்திய திரைப்பட உலகம் ஆழ்ந்த கவலையில் உள்ளது. அவர் இயல்பாகவும் ரசிகர்களை கவரக்கூடிய வகையில் சிறந்த நடிப்பாற்றலுக்காக மிகவும் பாராட்டப்பட்டார். திரையில் தனது கதாபாத்திரத்தின் காரணமாக எப்போதும் ரசிகர்களால் விரும்பும் நட்சத்திரமாக தர்மேந்திரா கருதப்பட்டார். முன்னதாக மும்பையில் உள்ள அவரது இல்லத்தில் திரையுலக பிரபலங்கள் கூட தொடங்கியுள்ளதாகவும் வாயில் பார்லே தகனக்கூடத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவரது மனைவி ஹேமா மாலினி, மகள் ஈஷா தியோல் ஆகியோர் வாயில் பார்லே தகனக்கூடத்திற்கு வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நடிகரும் தர்மேந்திராவின் இணை நடிகருமான அமிதாப் பச்சன், மகன் அபிஷேக் பச்சன் மற்றும் நடிகர் அமீர்கான் ஆகியோருடன் அங்கு வந்ததாக கூறப்பட்டது.